அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தி இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே 10/7/2025 அன்னைக்கு நம்மளுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறமா அதனுடைய எக்ஸாம் நம்மளுக்கு 12/10/2025 அன்று நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக 12/10/2025 தான் நடக்க போகுது. தேதி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை ஊர்ஜிதப்படுத்துகிற விதமாக எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டையுமே அவங்க நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 30/9/2025 இன்று தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. டிஆர்பியோடைய வெப்சைட்டை நம்ம விசிட் பண்ணோம் அப்படின்னா அதில் வாட்ஸ் நியூஸ் செக்ஷனில் பிஜிடிஆர்பி ஹால் டிக்கெட் வெளியிட்டுட்டாங்க அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்குக்கு போயிடலாம். அந்த லிங்க்கை நம்ம டச் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். இது ரெண்டையும் நம்ம என்ட்ரு பண்ணி அந்த பேஜ்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கான ஹால் டிக்கெட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு இஷ்யூஸும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு முன்னதாகவே ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அக்டோபர் 12 நம்மளுக்கு எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிறத டிஆர்பி தரப்புலேருந்து நம்மளுக்கு அஃபிஷியலாகவே உறுதிப்படுத்திட்டாங்க. ஹால் டிக்கெட்டை எல்லோரும் முன்னதாகவே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணியே கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் ட்ராவல் டியூரேஷன் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் முன்னதாகவே பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் அன்னைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் நம்மளால் நல்லபடியாக எக்ஸாம் எழுத முடியும். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே ஹால் டிக்கெட் நல்லபடியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ.